அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 1, குரூப் 2, 2A அண்ட் குரூப் 4 எக்ஸாம் இருக்கும் சரி, TNUSRB நடத்தக்கூடிய போலீஸ் எக்ஸாம், எஸ்ஐ எக்ஸாமுக்கும் சரி, ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக நடத்தக்கூடிய தினசரி மாதிரி தேர்வுகளிலிருந்து நிச்சயமாக ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸ் வந்து பிரதிபலிக்கும். இந்த டெய்லி டெஸ்ட்டை எழுத விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனலுக்கான லிங்க் தரப்பட்டுள்ளது, தேவையானவங்க ஜாயின் பண்ணிக்காங்க. அதே போல் இந்த வீடியோக்கான கொஸ்டின் பேப்பர் PDF லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டுள்ளது, டெஸ்ட் ரைட் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக 2025 அரசு பணியை நனவாக்குவதில் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக நடத்தக்கூடிய மாதிரி தேர்வுகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இந்த வீடியோ பற்றி எதனா கமெண்ட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோஸ் பகுதிக்கு போகலாம். முதல் கேள்வி, வரலாறு என்பது எந்த மொழிச்சொல்? வரலாறு என்பது கிரேக்க மொழிச்சொல். இது கிரேக்க சொல்லான ஹிஸ்டோரியா என்பதிலிருந்து பெறப்பட்டிருக்கும். இதன் பொருள் விசாரிப்பதன் மூலம் கற்றல். கேள்வி 2, பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது எவை? 4 கூற்றில் எது சரின்னு பார்க்கலாம். 1, பண்டைய இந்திய அரசர்களில் பேரும் புகழும் பெற்ற அரசர் அசோகர். ஸோ பண்டைய இந்திய அரசர்களில் பேரும் புகழும் பெற்ற அரசர் அசோகர் தான் சரி. 2, வெற்றிக்கு பின் போரை துறந்த முதல் அரசர் பாபரா? வெற்றிக்கு பின் போரை துறந்த முதல் அரசர் பாபர் கிடையாது, அசோகர் தான் வெற்றிக்கு பின் போரை துறந்திருப்பார், கலிங்க போர். 3, நமது தேசிய கொடியில் இடம்பெற்றுள்ள 24 ஆரக்கால் சக்கரம் அசோகர் நிறுவிய சாரநாத் தூணிலிருந்து பெறப்பட்டது. சரி. 4, அசோகர் குறித்த அனைத்து வரலாற்று ஆவணங்களையும் சேகரித்து தொகுத்து நூலாக வெளியிட்டவர் சார்லஸ் மேசன். சார்லஸ் மேசன் வந்து பார்த்திங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகத்தில் தான் வருவார். இங்கே சார்லஸ் மேசன் வரமாட்டார். அசோகருடைய அனைத்து வரலாற்று ஆவணங்களையும் சேகரித்து தொகுத்து நூலாக வெளியிட்டது சார்லஸ் ஆலன் வெளியிட்டிருப்பார். அப்போது கேள்வி என்ன? பின்வரும் கூற்றுகள் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. சரியானது 1, 3 சரி. கேள்வி 3, தவறான இணையை கண்டுபிடி. பழைய கற்காலம் கற்கருவிகள் சரி. பாறை ஓவியங்கள் குகைச்சுவர்கள் சரி. செப்பு தகடுகள் ஒரு வரலாற்று ஆதாரம் சரி. பூனைகள் வந்து பார்த்திங்கன்னா முதலில் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கானா? கிடையாது. முதலில் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு நாய். கேள்வி 4, த சர்ச் ஃபார் தி இந்தியாஸ் லாஸ்ட் எம்பையர் என்ற நூலின் ஆசிரியர் யார்? சார்லஸ் ஆலன். அசோகரை பற்றி எழுதின ஒரு நூல் தான் இது, சார்லஸ் ஆலன். கேள்வி 5, தவறான இணையை தேர்வு செய்க. 4 கூற்றில் எது தவறுன்னு பார்க்கலாம். 1, 460 கோடி ஆண்டுகளுக்கு முன் புவி தோன்றியது. புவி பார்த்திங்கன்னா 460 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு தான் தோன்றியது சரி. 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன் மனிதன் நடந்தான். 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன் மனிதன் நடந்தான். 4 லட்சம் ஆண்டுகளுக்கு முன் மனிதன் புவி எங்கும் பரவினான். பூமி எங்கும் வந்து மனிதன் எப்போ பரவினானா? 4 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பானா? கிடையாது, 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன். 7000 ஆண்டுகளுக்கு முன் வேளாண்மை தொடங்கியதா? தப்பு. 8000 ஆண்டுகளுக்கு முன் வந்து வேளாண்மை தொடங்கியிருக்கும். அப்போ இங்கே தவறானது 3, 4 தவறாக இருக்குது. கேள்வி 6, மனித மற்றும் குரங்கின் பண்புகளுடன் காணப்பட்டவன் யார்? மனித மற்றும் குரங்கின் பண்புகளுடன் காணப்பட்டவன் ஆஸ்ட்ரலோபிதிகஸ். கேள்வி 7, மானுடவியல் என்ற சொல் எந்த வார்த்தையிலிருந்து உருவானது? மானுடவியல் ஆந்த்ரோபாலஜின்னு சொல்லலாம். இந்த மானுடவியல் என்ற சொல் கிரேக்க வார்த்தையிலிருந்து உருவானது. மானுடவியல் என்னும் சொல் 2 கிரேக்க வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. ஒன்று ஆந்த்ரோபோஸ் என்பதன் பொருள் மனிதன் என்றும், லோகஸ் என்பதன் பொருள் எண்ணங்கள் அல்லது காரணத்தை குறிக்கும். கேள்வி 8, பொறுத்துக. ஆஸ்ட்ரோபிதிகஸ் எங்கே இருந்தாங்கன்னா கிழக்கு ஆப்பிரிக்காவில் வாழ்ந்திருப்பான். ஓமோ எபிலிஸ் தென்னாப்பிரிக்கா. ஓமோ எரெக்டஸ் வந்து ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியாவில் இருந்திருப்பாங்க. நேண்டர்தால் மனிதர்கள் வந்து பார்த்திங்கன்னா யுரேசியா. சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. சாரி, ஆப்ஷன் சி. சரியான விடை ஆப்ஷன் சி. 8க்கு சரியான விடை ஆப்ஷன் சி. கேள்வி 9, சரியான இணையை தேர்வு செய்க. குரோமேக்னான்ஸ் பிரான்ஸில் இருப்பாங்க சரி. பீகிங் மனிதன் சீனா சரி. ஓமோசேப்பியன்ஸ் லண்டனானா? கிடையாது. ஐடல் பார்க் மனிதன் ஆப்பிரிக்கா? கிடையாது. ஓமோசேப்பியன்ஸ் வந்து ஆப்பிரிக்காவில் இருந்திருப்பாங்க. ஐடல் பார்க் மனிதன் லண்டன். அப்போ இங்கே சரியான இணை 1, 2 சரியாக இருக்குது, 3, 4 தவறு.
கேள்வி 10. தீப்பெட்டியை பயன்படுத்தாமல் நெருப்பை உருவாக்கும் பழக்கம் டேஸ் மாவட்டத்தில் உள்ள சில கிராமங்களில் இன்றைக்கும் உள்ளது. நீலகிரி மாவட்டத்தில். கேள்வி 11. தமிழ்நாட்டில் உள்ள தொல் பழங்கால பாறை ஓவியங்கள் உள்ள இடங்களில் சரியானது எது எவை? தொல் பழங்கால பாறை ஓவியங்கள் தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் இருக்குன்னா கீழ்வளை விழுப்புரம் சரி. உசிலம்பட்டி நெல்லை மாவட்டம் வருமானா நெல்லை மாவட்டம் கிடையாது, மதுரை மாவட்டம். உசிலம்பட்டி மதுரை வந்திருக்கணும், தவறு. 3. குமுதிபதி வந்து நீலகிரி மாவட்டத்தில் இருக்கானா கிடையாது, கோவை மாவட்டம். மாவடைப்பு கோவை. பொறிவரை கரிக்கையூர் நீலகிரி. அப்போ தமிழ்நாட்டில் உள்ள தொல் பழங்கால பாறை ஓவியங்கள் உள்ள இடங்களில் சரியானது 1, 4, 5 சரி. கேள்வி 12. மனிதர்களால் பழக்கப்படுத்தப்பட்ட முதல் விலங்கு எது? நாய். கேள்வி 13. சரியான இணையை தேர்வு செய்க. மெசபடோமியா நாகரிகம் கிமு 3500 முதல் கிமு 2000 வரை சரி. சிந்துவெளி நாகரிகம் கிமு 3300 முதல் கிமு 1900 வரை சரி. எகிப்து நாகரிகம் கிமு 3100லிருந்து 1100 வரை சரி. சீன நாகரிகம் கிமு 1700லிருந்து 1122 வரை. 13க்கு அனைத்துமே சரிங்க. கேள்வி 14. புதையுண்ட நகரம் எது? புதையுண்ட நகரம் ஹரப்பா. கேள்வி 15. ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை முதலில் தமது நூலில் விவரித்தவர் யார்? சார்லஸ் மேசன். கேள்வி 16. பின்வரும் எந்த நகரத்தை சார்லஸ் மேசன் பாழடைந்த செங்கற்கோட்டை உயரமான சுவர்களுடனும் கோபுரங்களுடனும் ஒரு மலை மீது கட்டப்பட்டுள்ளது என குறிப்பிட்டார்? ஹரப்பா நகரத்தை. கேள்வி 17. லாகூரிலிருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அமைக்கப்பட்ட ஆண்டு 1856. முதல் ரயில் பாதைனா மும்பை டு தானே 1853 லான்ச் பண்ணியிருப்பாங்க. லாகூர் டு கராச்சினா 1856. கேள்வி 18. நாகரிகம் என்ற சொல் பண்டைய டேஸ் மொழி சொல்லான சிவிஸ் என்பதிலிருந்து வந்தது. நாகரிகம் என்ற சொல் பண்டைய லத்தீன் மொழி சொல்லான சிவிஸ் என்பதிலிருந்து வந்தது. இதன் பொருள் வந்து நகரம் என்று பொருள். கேள்வி 19. ஹரப்பாவிற்கும் மொகஞ்சதராவிற்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்தவர் யார்? ஹரப்பாவிற்கும் மொகஞ்சதராவிற்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்தவர் சர் ஜான் மார்ஷல். கேள்வி 20. சிந்து சமவெளி எந்த காலப்பகுதியைச் சேர்ந்தது? சிந்து சமவெளி வெண்கல காலப்பகுதியைச் சேர்ந்தது. கேள்வி 21. இந்திய தொல்லியல் துறை நிறுவப்பட்ட ஆண்டு? ASIன்னு சொல்லலாம் ஷார்ட்டா. ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. இந்திய தொல்லியல் துறை நிறுவப்பட்ட ஆண்டு 1861. இது புதுடெல்லியில் நிறுவப்பட்டுள்ளது. 1862க்கு என்ன முக்கியமான கீ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா KMC கொல்கத்தா, மும்பை, சென்னை ஆகிய 3 இடங்களில் உயர்நீதிமன்றம் முதல் நிறுவப்பட்டது 1862. 1863 வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு கற்கோடாரி வந்து பார்த்திங்கன்னா ராபர்ட் ப்ரூபோஸ்ட் அவர்களால் பல்லாவரத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. 1860 மிக முக்கியமான ஒரு நிகழ்வு இருக்குது, ஒரு சட்டம் இருக்குது. என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கேள்வி 22. தமிழ்நாடு தொல்லியல் துறை நிறுவப்பட்ட ஆண்டு? தமிழ்நாடு தொல்லியல் துறை நிறுவப்பட்ட ஆண்டு 1961. கேள்வி 23. சிந்துவெளி நாகரிகத்துக்கு முன்னோடி எது? சிந்துவெளி நாகரிகத்துக்கு முன்னோடி மெகர்கர். கேள்வி 24. சிந்துவெளி நாகரிகம் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது எவை? 4 கூற்றில் எது சரின்னு பார்க்கலாம். சிந்துவெளி நாகரிகத்தில் தெருக்கள் சட்டக வடிவமைப்பை கொண்டிருந்தன சரி. வீடுகள் சுட்ட செங்கற்களாலும் சுண்ணாம்பு கலவையாலும் கட்டப்பட்டிருந்தன. சிந்து சமவெளி நாகரிகத்தில் வீடை பொறுத்தவரையும் சுட்ட செங்கற்கள் ப்ளஸ் சுண்ணாம்பு கலவையால் கட்டப்பட்டிருந்தன சரி. சிந்துவெளி நாகரிகத்தில் அரண்மனைகள் வழிபாட்டு தலங்கள் இருந்தன. சிந்துவெளி நாகரிகத்தில் அரண்மனைகளும் வழிபாட்டு தலமும் இருந்ததற்கான சான்று எதுவும் கிடைச்சிருக்காது, தவறு. வடிகால் கழிவுநீர் தேங்காமல் செல்ல வடிகால் பார்த்திங்கன்னா கழிவுநீர் தேங்காமல் செல்ல வசதியாக லேசான மின்சரிவை கொண்டிருந்தது சரி. இப்போ சரியானது 1, 2, 4 மட்டும் சரியாக இருக்குது. கேள்வி 25. தானிய களஞ்சியம் எங்கு அமைந்துள்ளது? தானிய களஞ்சியம் ஹரப்பாவில் உள்ளது. கேள்வி 26. செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் ஒன்று எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது?
ஹரியானாவில் ராகிகர்கி என்ற பிளேஸில் தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ராகிகர்கி என்ற பிளேஸில் செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் ஹரியானா மாநிலம் ராகிகர்கியில் கண்டுபிடிச்சிருப்பாங்க. கேள்வி 27. மிக பெரும் பொது கட்டடமான கூட்ட அரங்கு எங்கு காணப்பட்டது? மிக பெரும் பொது கட்டடமான கூட்ட அரங்கு மொகஞ்சதராவில் காணப்பட்டது. கேள்வி 28. கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? லோத்தல். கேள்வி 29. லோத்தல் எந்த ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது? லோத்தலை பொறுத்தவரை குஜராத் மாநிலத்தில் சபர்மதி ஆற்றின் துணை ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. கேள்வி 30. அமர்ந்த நிலையில் உள்ள ஓர் ஆண் சிலை எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? அமர்ந்த நிலையில் ஒரு ஆண் சிலை மொகஞ்சதராவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோவை பொறுத்தவரையும் வரலாறு பகுதியிலிருந்து 30 கேள்வியை பார்த்துருக்குறேங்க. நிச்சயமாக இந்த 30 கேள்வியிலேருந்து ஒரு கேள்வி கண்டிப்பாக அப்கமிங்காக வரக்கூடிய எல்லா போட்டித் தேர்வுலேருந்து கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.